லைஃபே வெறுத்தவங்க இப்ப இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறது இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். அவனும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. திரும்பியும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி தெரபிக்கு வராங்க. ஸோ லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ண 1 year ஓகே. செகண்ட் இயர் வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ ஒரு குழந்தை வந்துருச்சு. இப்ப அவங்கனால அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியல. ஏன்னா அப்பா அம்மா ஆல்ரெடி சொல்லி ஏத்துக்கிறதுனால இப்போ ஹஸ்பண்டும் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கனால டே டு டே லைஃப் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றது தெரியல அப்படிங்கிறப்பதான் அவங்க வந்து தெரப்பிக்கு வராங்க. அப்ப அந்த தெரப்பில வரப்பதான் அவங்களோட சைல்ட்ஹுட் லைக் என்ன ப்ராப்ளம் பார்த்தா அவங்களோட ஃபாதர் ரூம்ஸ்ன்னு இருக்கு. அப்பா கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அதுல காயமாகிறது. அப்புறம் அம்மா சைட்ல அவங்க எவ்வளோ காயப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீல் பண்ண ஸ்லோவா அவங்க அப்பா அம்மா வந்து பேசாம இருந்தவங்க வந்து ஸ்லோவா பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்லோவா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோடனே அப்புறம் அவங்க ஹீலிங் செஷன் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சூழ்நிலை மாறி அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. பட் அப்பா அம்மா வந்து இன்னும் மாப்பிள்ளை கிட்ட பேச மாட்டாங்க. ஓகே. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக ஹீலிங் பண்ண அவங்களோட அந்த அவங்களோட வூண்ட்ஸ் அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்க எல்லாம் ஃபேமிலியா காசிக்கு போயிட்டு வந்தாங்க. ஃபேமிலி ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே மதர் இன் லா ஃபாதர் இன் லா கிராண்ட் சைல்டு எல்லாரும் ஃபேமிலிக்கு போயிட்டு வந்து அவங்க எனக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க.